பார்த்தீங்கன்னா இப்போ மாடை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஊர் மஞ்சட்டுக்காக கோயில் மாட்டை பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்பர் 1 2 ஏங்க மாட்டு கயிறு எடுத்து கட்டுங்கன்னு சொன்னா தீப்புதூர் கணேசன் பயிலுக பிளாக் ஸ்குவாடு இப்படியே வாய் பேச மட்டும்தே லாய்க்கு. எங்கே போயிட்டீங்க? எங்கே தம்பி? எங்கே காலேஜ் போயிட்டுறீங்களா? மாடும் தேட போனியா? அவர் யாரு? நடக்க முடியாம வராப்லையே, பாத யாத்திரைக்குள்ள போயிட்டுறாப்லையா? எந்த ஊருனே பாத யாத்திரை போறியா? சாமி எந்த ஊரு சாமி? இன்னும் ஒரு நாள் போனீங்கன்னா கோயில் போயிடலாம் போங்க. அதான் முட்டிக்கால அது வாட்டுக்கு நல்லா நீந்திக்கிட்டு வருதாப்புல. யாருண்ணே? நானா? நான் இல்லண்ணே, நான் ஃபுல்லாக பண்ணல. வந்து இப்போதான் பூஜை போட்டு வந்திருக்கான் என் தம்பியை. பூஜை போட்டு ஒரு 3 மணில இருந்து விரட்டிட்டு இருக்காங்க. மாட்டு மேலே இப்போதான் கயிறு எரிஞ்சாங்க, பட்டுருச்சு மாட்டு மேலே. என்ன ஒன்று தண்ணிக்குள்ள வந்துருச்சு மாடு. யாரு வராது தண்ணிக்குள்ள? அரிக்குதே, சாக்கடை வேற கலந்து விட்டிய. எதுக்குள்ள இருந்தா 2 தலை மட்டும் தெரியுதா? இந்த 2 தலை வந்து 2 பயலுங்க உட்காந்துருக்காங்க. அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, மாடை இந்த மாடை வந்து திருப்பணுமா, விரட்டி அவங்கள்ட்ட திருப்பி விடணுமா, அவங்க உட்காந்துக்கிட்டு பிடிப்பாங்க மாட்டேன். ஆமாண்ணே, சம்பாரிச்சே ஆகணுண்ணே. மாடு ஒரு வழியா பாதி கருவ மரத்துக்கு வந்துருச்சு. நம்ம வசந்து போயிருந்தா இருக்காப்புல, தலைமை ஏற்று இன்னைக்கு மாடு பிடிக்கிறதுக்கு பயிரில் திரட்டி வந்தாப்புல. ஒன்று செய்வேண்டா, ஒரு வீடியோவாவது எடுத்துட்டு வந்தியா மாட்டை, அதுக்காக ஒன்று வச்சு செய்வேண்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்மாயிலேருந்து இந்த கருவிக்குள்ளே போக போகுது மாடு, கோயில் மாடு. நம்ம பயிர் எங்கே இருக்காங்க? அந்த ஓடி திடுறாங்களா, அவங்க அப்படியே இங்கே வந்து திரும்ப விரட்டுவாங்க. மாடை அங்கிட்டு இங்கிட்டுன்னு சுற்றி திரும்ப கம்மாய்க்குள்ளே வந்துடும். இந்த வேலையை 3 மணிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடியே தெரிஞ்ச அஜய்கிட்ட கேட்போம் இதை பற்றி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அஜய்? என்ன ஃபோன் பேசிக்கிட்டே போகிறீங்க பசுக்குன்னு?